எல்லாருக்கும் நான் ராம்கே தஞ்சை பெரிய கோயிலை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியாத அதி சுவாரஸ்யமான வியக்கத்தக்க பல ஆச்சரியங்கள் மூட்டக்கூடிய 10 விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க மக்களை வீடியோக்குள்ள போலாம். ஒண்ணு, தமிழர்களோட கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கக்கூடிய இந்த கோவில் அற்புதமான கட்டிடக்கலைகள், சிற்பக்கலைகள், ஓவிய கலைகள், வெண்கல சிலை உருவாக்க போன்ற அம்சங்களை கொண்டு இந்த கோவில் இந்தியாவிலே மகா சிறப்பு வாய்ந்த கோயிலாக கருதப்படுது. 10ஆம் நூற்றாண்டுல புகழ்பெற்ற சோழ பேரரசர் அருள்மொழிவர்மன் அல்லது அருள்மொழிவர்மன் என்று சொல்லப்படுகிற ராஜராஜ சோழன் இந்த கோயிலை கட்டுறாங்க. 1003 to 1004ஆம் ஆண்டு கட்ட தொடங்கி 1010ஆம் ஆண்டு இந்த மிகப்பெரிய கோயில் கட்டப்பட்டு முடிக்குது. 2, தஞ்சையின் ஆற்றங்கர நாகரிகத்தை இந்த உலகத்துக்கே பறைசாற்றக்கூடிய இந்த கோயில் பெருவுடையார் கோவில் என்றும், பெரிய கோவில் என்றும், பிரகதீஸ்வரர் கோயில் என்றும், ராஜேஸ்வரம் கோயில் என்றும், மகா சிவன் கோயில் என்றும், மேலும் இந்த கோயில்ல கருங்கற்களால் அனைத்து செதுக்கப்பட்டதனால இந்த கோயிலுக்கு கற்றளி என்கிற சிறப்பு பேரும் இருக்குது. 3, கருவறையில் உள்ள சிவலிங்கத்தின் உயரம் 12 அடி, தமிழனின் உயிரெழுத்துக்கள் 12. சிவலிங்க பீடத்தின் உயரம் 18 அடி, தமிழனின் மெய்யெழுத்துக்கள் 18. கோயில் கோபுரத்தினோட உயரம் 216 அடி, தமிழனின் உயிர்மை எழுத்துக்கள் 216. சிவலிங்கத்துக்கு நந்திக்கும் இடையே உள்ள இடைவெளி 247 அடி, தமிழனின் மொழியின் மொத்த எழுத்துக்கள் 247. என்ன கேட்கும் போதே வியக்குதுல. இன்னும் பல ஆச்சரியங்கள் இருக்குது. வாங்க அடுத்து பார்க்கலாம். 4, இந்தியாவுல ஆந்திர மாநிலம் அனந்தபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லேபர்ச்சி கிராமத்தில் இருக்கக்கூடிய நந்தி இந்தியாவிலே மிகப்பெரிய நந்தியாகும். அதற்கு அடுத்தபடியாக இந்தியாவுல தமிழகத்துல குறிப்பா தஞ்சையில இருக்கக்கூடிய இந்த நந்தி ஒற்றைக்கல்லால் செய்யப்பட்ட நந்தியாகும். மேலும் இரண்டாவது பெரிய நந்தியாகவும் இந்த நந்தி காணப்படுது. இந்த நந்தியோட உயரம் 14 மீட்டர் உயரம், நீளம் 7 மீட்டர், அகலம் 3 மீட்டர் இருக்குது. இந்த நந்தி ராஜராஜ சோழனால் அமைக்கப்பட்டதாக இல்ல. இது பாத்தீங்கன்னா நாயக்க மன்னர்களால் அமைக்கப்பட்ட நந்தியாக இந்த நந்தி காணப்படுது. 5, கருவறையின் மேலுள்ள விமானம், அதை தாங்கக்கூடிய சதுர வடிவிலான கற்கள், அதோடு அதை சுற்றி உள்ள 8 லிங்கங்கள், இந்த 3 தாங்க ஒட்டுமொத்த கோவிலமே தாங்க அஸ்திவாரமாக இருக்குது அப்படின்னு சொன்னா ஆச்சரியத்தோட உச்சம்னே சொல்லலாம். பொதுவாகவே அஸ்திவாரம் அப்படின்றது ஒரு கட்டிடத்தோட பாரத்தை தாங்கக்கூடிய ஆதாரம், சக்தி அப்படின்னு சொல்லலாம். கட்டிடத்தை எந்த அளவுக்கு நம்ம உயரமாக கட்டுறமோ அதே அளவுக்கு அஸ்திவாரமும் ஆழமும் வலுவாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டுமான விதியாகப்பட்ட இந்த விதியெல்லாம் உடைச்சு கட்டப்பட்ட கோயிலாக தாங்க தஞ்சை பெரிய கோவில் இருக்குது. 216 அடி உயரத்துடன் முழுக்க அதிக எடையில கொண்ட கிரானைட் கற்களை கொண்டு கட்டப்படக்கூடிய ஒரு கோவிலுக்கு எந்த அளவுக்கு அஸ்திவாரம் போடணும்னு சொல்லிட்டு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. நம்மளுக்கு தலையெல்லாம் சுத்தம். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இந்த பெரிய கோயிலுக்கு தோண்டப்பட்ட அஸ்திவாரம் வெறும் 5 அடி தான் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் அதாங்க அறிவியல். அங்குதாங்க நம்ம தமிழர்களோட அறிவியல் திறமை வெளிப்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது இந்த உலகமே வியக்கக்கூடிய அளவில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 6, பெரிய கோயிலின் கருவறை கோபுரத்தின் மீது இருக்கு பிரம்மாண்ட கலசம் ஒற்றைக்கல்லால் செதுக்கப்பட்டதாக இந்த ஒற்றை கல்ல பெரிய கோபுரத்தின் மீது கொண்டு சென்ற தஞ்சைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாரப்பள்ளம் என்கிற ஊர் வர மணல் கொட்டி கோயில் கோபுரத்துக்கு சரிவான பாதைகள் அமைச்சு பின்பு இந்த பிரம்மாண்ட ஒற்றை கல்ல அந்த மணல் பாதையில் உருட்டி சென்று இந்த கருவறை விமானத்தின் மீது பொருத்தப்பட்டதாக சொல்லப்படுது. 7, தஞ்சை பெரிய கோயில் கோயிலாக மட்டும் பார்க்காம பாரம்பரியம், வரலாறு, தொல்லியல் தன்மை, மேலும் சோழர்களுடைய மிகப்பெரிய வரலாற்றை எடுத்துரைக்கக்கூடிய இந்த கோயில் வியக்கும் வகையில உள்ளதனால யுனெஸ்கோவால் 1987ஆம் ஆண்டு பாரம்பரிய இடங்கள்ல ஒன்றாக அறிவிக்கப்பட்டிருக்குது. 8, இந்த கோயிலோட கட்டுமான பணிக்கு பாத்தீங்கன்னா 1000 யானைகள், 5000 குதிரைகள், 1,30,000 டன் கருங்கற்கள், 1 லட்சத்துக்கு குறையாத சிறை கைதிகளை பயன்படுத்தி இந்த கோயில் கட்டப்பட்டதா சொல்லப்படுது. 9, இந்த கோயிலை கட்டின சிற்பிகளின் தலைவராக பாத்தீங்கன்னா குஞ்சர மல்லன் ராஜராஜ பெருந்தச்சன் இருக்கிறாங்க. இந்த கோயிலை கட்டின மகா கலைஞராக வீரச்சோழன் குஞ்சர மல்லனான ராஜராஜ பெருந்தச்சன் இருக்கிறாங்க. இவங்களுக்கு துணையாக பாத்தீங்கன்னா மதுராந்தகனான நித்தி வினோத பெருந்தச்சன் மற்றும் இலத்தி சடையனான கண்டராதித்த பெருந்தச்சன் ஆகியோர் இருந்ததாக வரலாற்று மூலம் நம்மளால அறிஞ்சுக்க முடியுது. 10, கற்பகிரகத்தில் உள்ள சிவலிங்கமானது அதிகப்படியான மின்காந்த ஆற்றலை வெளியிடுவதாகவும் அந்த ஆற்றலானது இந்த ஒற்றை கல்லினாலான மேற்கூரைகள் மேல எதிரொலிக்கப்பட்டு ஒருமுகப்படுத்தப்படுவதாக சொல்லப்படுது. இந்த நேர்மறையான எண்ணங்களால் இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அமைதியையும் சாந்தியை கொடுக்கிறதோட அவங்களை மனதளவிலும் உடல் அளவிலும் ஒருமுகப்படுத்துவதாகவும் நம்பப்படுது. சோழ பேரரசர் ராஜராஜ சோழன் கட்டிய இந்த கோவில் பல வியப்புகளையும் பல ஆச்சரியங்களை தருவதோடு பாத்தீங்கன்னா கட்டிடக்கலை நிபுணர்களுக்கு மிகப்பெரிய அதிசயமாகவே திகழ்கிறது அப்படின்னு சொன்னா வியப்பே இல்ல. இந்த கோவிலுக்கு ஒரு முறை நீங்க குடும்பத்தோட போயிட்டு வாங்க. வாழ்வில் எல்லாம் வளமும் நலமும் பெற்று ஓங்கி பேர் வாழ்வது வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி விடைபெற நான் ராம்கே. நன்றி மக்களே.